ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம நிலா ஆபீஸ்ல இருக்கும்போது வழக்கம் போல நம்ம சோழன் நிலாவை பார்க்கறதுக்காக வராப்புல. எதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் சொன்ன மாதிரி பணம் வந்துருச்சா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் வந்திருக்காப்லையாட்டுக்கு. பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நல்ல வேளை பணம் வந்துருச்சு, இல்லைன்னா நேரா நான் அண்ணங்கிட்ட போய் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டிருப்பேன் அப்படின்னு சோழன் சொன்ன உடனே நிலாவுக்கு கோபம் வந்துருச்சு. சோழனை தனியா கூட்டிக்கிட்டு போய் திட்டு திட்டுன்னு திட்டி விடுறாங்க. நான் எவ்வளவு பக்குவமா அண்ணங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், நீ எதுக்காக அண்ணங்கிட்ட இப்படி போய் பேசுன, அண்ணன் எவ்வளவு வருத்தப்பட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி நிலா சோழனை திட்டி பிடிச்சு. அதுக்கப்புறம் என்ன, சோழனும் நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் மெடிக்கல் ஷாப்ல வானதிய காமிக்கிறாங்க. அப்ப நம்ம டாக்டர் அவரோட டூ வீலரை எடுத்துக்கிட்டு வராப்புல. எடுத்துட்டு வந்து நிப்பாட்டிட்டு வானதியை கூப்பிட்டு, இந்த டூ வீலர் இதுக்கப்புறம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி சாவியை கொடுக்குறாப்புல. கொடுத்து ஓட்டிப்பாரு அப்படின்னு உடனே ஓட்டி பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு உடனே ரேட்டு என்ன அப்படின்னு வானதி கேட்குறாங்க. சும்மா இப்பொழுதுக்கு வேணாம், நீங்கள் ஓட்டுங்க பார்த்துக்கலாம், பொறுமையாக காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டையும் சொல்லலை, எதுவுமே சொல்லவே இல்லை. வானதிக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் இந்த பக்கம் என்னடானா, நம்ம பாண்டி வானதிக்காக ஒரு ஸ்கூட்டியை வாங்கி சும்மா புதுசு மாதிரி பாலிஷ் போட்டு அதை கவரை போட்டு மூடி வைக்கிறாப்புல. வானதிக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு நேராக பாண்டியோட கடைக்கே போகுது. அங்கே போயிட்டு, பாத்தியா நான் ஸ்கூட்டி வாங்கிட்டேன், உன்கிட்ட கேட்டேன் நீ தான் வாங்கியே கொடுக்க மாட்டேங்கிறல்ல, இப்போ பாரு நானே வாங்கிட்டேன் அப்படின்னு வானதி சொல்ல, சும்மா விளையாடாத, இது எப்படி உன்னால் வாங்க முடியும் அப்படின்னு உடனே, இந்த ஸ்கூட்டி டாக்டரோட ஸ்கூட்டி தான், அவர் தான் கார் வாங்கிட்டார்ல, அதான் இந்த ஸ்கூட்டியை என்கிட்ட கொடுத்துட்டாரு, காசை கொடுன்னு பொறுமையாக கொடுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி வானதி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டிக்கு அப்படியே பயங்கர மன வருத்தமாக ஆயிடுது. இந்த பக்கம் என்னடானா, வானதிக்காக ஒரு ஸ்கூட்டியை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாப்புல. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்காம இந்த வானதி என்னடானா டாக்டர் ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு வந்து வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, உனக்கு என் மேலே அக்கறையே இல்லை, நான் ஸ்கூட்டி கேட்டு எவ்வளோ நாள் ஆகுது, இது வரைக்கும் ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தியா அப்படின்னு வரைய அந்த வானதி பாண்டியை திட்டிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம பாண்டியோட அசிஸ்டன்ட் பையன், யாருக்கு அக்கறை இல்லை, இங்கே பாருமா உனக்காக ஸ்கூட்டி எப்படி வாங்கி வச்சிருக்கான்னு அப்படின்னு எடுத்து காமிக்கிறாப்புல. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.